இவ்வளவுதானே அவசரம் வந்து பார்க்க காரணம் என்ன? ஆமா இவ்வளவுதானே நான் இருக்கிறேன். நான் முடிச்சிடறேன். கவலையே படாதே. என்னடா வர வர ரொம்ப கொழுப்புல தான் இருக்கிற. கவனிக்க முடியாது. எப்ப பத்தல கவனிக்க முடியாது. ஏன்டா நான் உனக்கு கவனிக்கிற வேலைக்கார நாய. வேலைக்கார நாய். நாயா? ஆமாடா. நானா? தோ வரேன். இது எதுவுமே நாட்டு மன்னர் உன்னுடைய கணவர் அவர்கிட்ட காட்டுவார். நான் மாட்டிக்கிட்டா புஜத்தை பிடிச்சு கேக்குறேன். என் மனசுல எவ்வளவு ஆசை இருக்குது. என் ஆசைல மண்ணு ஆசைய போக கூடாது. என் ஆசைல நிறைவேறணும். அதனால நானும் தளபதியார மீட் பண்ணுதேன். என் புருஷனுக்கு தெரியவே கூடாது. மூடி மச்சனா சத்தியமா சொல்றேன். டேய் நாளை முக்காக்கு உன்னை கவனிக்கிறா. 5 மணிக்கு கவனிக்கிறா. 5 மணிக்கு கவனிக்கிறா. ஏமா யாரு பால் கார போறீங்கன்னா பால் காரத்துக்கு என்ன போவேன். 5 மணி வரைக்கும் உட்கார்ந்து கிடப்பாங்க உனக்காக. 5 மணிக்கு நீ கவனிக்கிறே இல்லையா அவங்க பாத்துட்டு போட்டுமே. டேய் கவலையே பண்ணாத. எல்லாரும் உட்கார்ந்து எழுந்து போகவே மாட்டாங்க. சார்பா 5 மணி 5 மணி 5 மணி 5 மணி நானா வீடியோ எடுத்துட்டேன். ஐயோ ஐயோ எல்லாம் உசரதுங்க வீடியோ வேறவா என்ன என்ன ஏய் ஓ அவன் அட்டாடி வச்சிருந்தான். ஆமா அவன் காமிச்சான். தாத்தா நான் முக்கியமாங்க வேறவன் அவன் காமிச்சான். ஊடனா ஆதரவு எடுக்கும்போது சார்ஜ் இருந்தது. இப்போ சார்ஜ் காலியாகி போச்சுப்பா. அவன் போன்லயே சார்ஜ் இல்ல. அவன் கிட்ட ஆயில் இல்ல. மாத்திர நான் ஃபுல்லா வச்சுக்கிறேன். டூட்டில ஆயிலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா பிடி போன வருஷம் ஆயில் மொத்தம் ஏறிக்கிட்டு இருக்கறடா. ஆர்காட்ல இருந்து வரும்போதே ஏறிக்கிறேன் படுது பஸ்லயே. எப்ப கவனிக்கிறீங்க? டேய் கவலைப்படாத. 5 மணி 5 மணி பஸ். அத விட்டா மிஸ் பண்ணாதே. ஒரே ஒரு கிஸ் அடிக்கல கம்னடா. டேய் உன்னோட சின்னவே என்ன ஆதாரமா போட்டு வச்சிருக்கான். அவன் என்ன மிரட்டினான். 5 மணிக்கு காமிக்கிட்டேன். அவனோட நீ பெரியவன்டா. நீ எனக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்க. அவன் 5 மணினா நீ கவலையே படாத. எத்தனை மணி? 4:45 4:45 அப்படியே எனக்காக தயாரா இருங்க. பாய் பாய் பாய். போய் ஒரு வண்டி 5 மணிக்கு புக் பண்ணிட்டு வரேன். அதே வண்டி தான் ஓடணும். நீ போய் 4:45 புக் பண்ணிட்டு வரேன். என்ன பண்ணுங்க? ஓய் 4 மணி நேரம் என்ன பண்ணுங்க? அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. எனக்கு தெரியாது. 4 மணி நேரம் இருக்குடா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நான் வேணும்னு போய் 4 சக்கர வேன் அம்த்துறேன். உனக்கு வேணும்னா நீ 3 சக்கர ஆட்டோ போய் அம்த்துறேன். எனக்கு அதே 4 சக்கர வண்டி தான் வேணும். நம்ம பேசிக்கினே இருக்கோம். அந்த தேவையான நம்ம டாடா கட்டு போடா பாரு. விடலாமா? இந்தாங்க. வெளிநாடு போனாரு ஐயா. நீ தாயன் திரும்பறாரு.
அன்னை மனமே என் கோவில் எனக்காக ஓடும் நதிகளும் நமக்காக கல்வி தவி பார்ப்படுத்தி கல்வியை கலைகளை பயின்று வீரனை போட்டு வெற்றிக்குள் நாட்டி ஏழைகளை வாழ வைத்து நவலர் ஏனையர் அவர் புகை பாட ஏற்றில போற்றிலும் அவர் புகை ஓங்கி நிறுத்து நம்மை தாய் பெற்றெடுத்த தலைமகனே அன்பு தமிழ் கலைமகனே அன்பு பண்பு பாசம் நேசக் கொண்டு மற்றவருக்கு பயந்து ஓடி ஒளியாது ஓரினர் காட்டி எதையும் தாங்க எதை வேண்டும் என்ற பொன்மைகளை ஊட்டி மக்கள் உள்ளத்திலே நீங்க நலம் பெற்று சந்தன பள்ளிக்கு சென்று வழிமுறையை கற்று தன் தாயம் திரும்பின்று இருந்தாலும் சத்தியுடைய நாட்டை ஆண்டவர் சத்திய மன்னருக்கு இளைய மகனாக உத்தரவை தெரிவித்து ஏதொரு குறையில்லாமல் சீரத்தோடு வாழ்ந்து வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய வருகைக்காக என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை என் கூட பிறந்த அண்ணன் தங்கை அனைவருமே காத்துக் கொண்டிருப்பாங்க. அனைவரும் பார்க்க வேண்டும், சந்தோஷம் செல்ல வேண்டும். ஆசையை ஓடி வருகின்றேன். செல்லும் வழியிலே யாரோ ஒரு பெண் மட்டும் தலைமையில் அழைத்து கொண்டு செல்கின்றேன். யார் இருக்கும் பெண்ணே போகாதே. காப்பாத்துறீங்க, ரொம்ப நன்றிங்க. யாரு
உன்னுடைய நாடு என்ன? உன்னுடைய பெயர் என்ன? உன்னை பெற்ற தாய் தந்தை யார்? எங்க இருக்காங்க சொல்லுமா? ஐயா, என்னுடைய நாடு சத்தியபுரி நாடுமே. சத்தியபுரி நாடா? ஆமாங்க. சத்தியபுரி நாடு என்னுடைய ஆராய்ச்சது. என்னுடைய அப்பா பேரு சத்தியசீலங்க. இவர் தந்தை பேரு? என்னுடைய அம்மா பேரு சத்தியவதிங்க. இவர் தாயின் பேரு? எனக்கும் 2 அண்ணன்கள். தத்துவன் உத்தமங்க. தத்துவன் என்னுடைய அண்ணன், உத்தமன் நான் தானே. ஆமா, அவருடைய பேர் என்ன? முத்தழகிங்க. முத்தழகா? தங்கச்சி என்னமா சிவலைக்கு? ஏமா அண்ணன் வெளியில இருந்து வந்திருக்கிறாரு. நடந்தது அனுப்பு சொன்ன அண்ணனுக்கு சண்டைதான் வரும். என்ன பண்ணுவீங்களே இறைவா? அண்ணா தங்கச்சி, நான் உள்ளதை சொல்லட்டுமா? என்ன ஊரறிய பாடட்டுமா? நான் உள்ளதை சொல்லட்டுமா? ஊரறிய பாடட்டுமா? நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் சேர சொல்லட்டுமா? ஊரறிய பாடட்டுமா?
இங்க வாங்கண்ணே. இல்லம்மா. அண்ணா, நான் படிக்கும் போது மாடி தவறி கீழே வந்துட்டு நான் படியில இருந்து தவறி கீழே வந்துட்டேன். அதனால நான் எங்கத்தான் போறேன் எங்கத்தான் வரேன் இந்த காலத்தையே வந்துட்டு ஒண்ணுமே புரியல. நல்ல நேரத்தில் நல்ல நேரத்தில் ஓடி வந்து உன்னோட உயிரை காப்பாற்றி விட்டு இருவரும் செல்ல வேண்டும். அரண்மனைக்கு வாங்க போறேன். நம்ம வீட்டுக்கு போறோம். அரண்மனைக்கு நம்ம வீட்டுக்கு நான் போறோம். வரலண்ணே. ஏமா நான் வரமாட்டேன். என்ன தெரியுமா இல்லை நேரம் கிடைச்சிருக்குது அதனால தனிமையை பார்க்கணும் ஆட வேண்டும் பாட வேண்டும். ஆமா அந்த வானத்துக்கு நில சொந்தம் இந்த கடலுக்கு அலை சொந்தம் உன் கண்களுக்கு மை சொந்தம் உனக்கு நான் சொந்தம் எப்பொழுதும் எனக்கு நீ சொந்தம் நம்ம படைத்த ஆண்டவரே வந்தாலும் சரி நம்முடைய உறவை யாராலும் பிரிக்கவே முடியாது. ஆமாண்டி நம்ம பார்த்தா சாதாரண பார்த்தமா என்ன ஒரே சமாதானம் என்னடி
வீடு கட்டும்போது திண்ணி வச்சு கட்டதுங்க வர நாய் போற நாய் சொறி நாய் வெறி நாய் தொல்லை தாங்க முடியல திண்ணி வச்சு கட்டதுங்க நாய்க்கு தொல்லை தாங்க முடியலமே சொறி நாய் வெறி நாய் ஒரே அமகரம் வந்து வீட்டுல வந்து நாயா ரெண்டு நாய்கள் நாயா நம்ம நாய் நான் வெறி நாயா நீ சாரி நாயா அடப்பாங்க இந்த மனுஷன் ஜென்மையா வாய் வாய் அவனை கட்டலாம் இவனை கட்டலாம் வெட்டிக்கலாம் பேசிக்கலாம் குவாலிட்டாஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பொறாம பொச்சிருப்பாங்க ஐயோ ஐயோ அந்த மனுஷன் ஜென்மமே அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நம்ம நாயா தான் போறோம் நாயை தான் நன்றி உள்ள ஜீவன் ஒரு படி சோறு போட்டா போதும் மாலாட்டின்னு பின்னாடியே வரும் உண்மைதான் அது சொத்து சாகு தெரியாது ஊடு சாகு தெரியாது எங்க நினைக்கிறாங்க சாப்பிட எங்க நினைக்கிறாங்க செத்து போடும் அதனால அந்த ஜென்மத்துல நீ பொட்ட நாயா போற நான் கடை நாயா பிறகுறேன் ஊரு யாருல ஒரு செலாவும் அது வாட்டி நம்ம நாடகம் ஆடுற ஊருக்கு வரும் நம்ம பாட்டை குட்டிங்களா பின்னாடியா வரும் நான் பொண்ணே போட மாட்டேன் இதுதான் போல பொண்ணே என்ன அவசரம் வந்த காரணம் இதுவே இருந்தா போதுமா நாடு மக்கள் நாட்டில் போகாது எனக்கு நாடு தேவையில்லை நகரம் தேவையில்லை நான் எப்ப தொட்டு தாடி கட்டாலும் கத்துறேன் இருக்கிற குடும்ப குத்திரமா இதான் வாழ்க்கையே குடிய கொடுத்துருமா இருக்கிறேன் ஆமா நீ அப்படியே இரு தம்பி வந்துட்டார் மாத்தியா இதுவரை அவரா அவர் எப்ப துணிதான் போவாரு யார் தெரியுமா தளபதி தளபதியா சக்கோடி ஐயா என்ன வாய்ப்புலையா நல்லா அண்ணா இவையா அண்ணா காவல்காரனா ஆமா பரவாயில்ல டேய் காவல் ஜாக்கிரதையா இருக்கியா சரா இருக்கியா ஒய்யா இருக்கிறியா நல்ல முறையில் போறியா வரியா பரவாயில்ல அண்ணா அது மட்டும் இல்ல இருவரும் தெரிந்து கொண்டு அண்ணா உன்னை பார்த்து விட்டு அனைவரும் பார்த்து விட்டு நம்மளை பெற்ற தாய் தந்தை எங்கன்னா என்ன சொல்றீங்க காசு யாத்திரை வைக்கிறாங்க தம்பி அண்ணா அவர் சொல்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விஜயத்துக்கு ஏன் தெரியுமா என்ன இந்த நாட்டை எனக்கு ஒப்பந்த போயிட்டாங்க காசு யாத்திரை குடும்ப பிரார்த்தனை போயிட்டு வருவாங்க அண்ணா போயிட்டு வருவாங்க கண்டிப்பா வருவாங்க நான் மீண்டும் பார்க்கலாமா பரவாயில்ல சரி இதே காசு யாத்திரை போய் விட்டாங்க ரொம்ப சந்தோஷம் அண்ணா இது ஏங்க புதுமை இருக்கு போமா அச்சா பால் மக்களை வேலை விட்டாங்க அந்த புலி மாதிரி தோப்பையால புலி விழுவாங்க எப்போ வர அதே மாங்கா தோப்பையால மைத்துனா உனக்கு அண்ணினா உங்க அண்ணன் மனைவி தங்கை என்னது உனக்கு தங்கியா அண்ணா எனக்கு அண்ணியா அண்ணா கூட பிறந்த தம்பின்னு சொல்லாம எப்பனா நீ திருமணம் நாங்க கல்யாணத்துக்கு சொல்லாம தான் அப்ப நீ வெளிநாட்டுல ஏன் கேக்குற கொரோனால பெட்டில படுக்க வச்சு மூங்களை ஓசை விட்டுருந்தேன் தம்பி தப்பு நினைக்கிறது படிப்பு தான் படிப்பு திருமணம் அடுத்த கல்யாணம் கூட பாத்துக்கலாம் படிப்பு போனா வாழ்க்கை வேஸ்டா போயிடுது இப்ப இருப்பது யார் இவருடைய அண்ணனும் அண்ணியும் தாய்க்கு சமமானவங்க இவருடைய தாய் நீங்க இவருடைய தந்தை இவருடைய அண்ணன் அப்படியே இருக்கு யாரா தேடுறீங்க ஆமா அண்ணா உங்களை பார்த்து விட்டேன் என்ன பெற்ற தாய் தந்தை காசு போயிட்டாங்க ஆமா நம் கூட பிறந்த ஒரே ஒரு தங்க ஒப்பந்த தங்கை அண்ணி என்ன வார்த்தை சொல்லிட்டேன் என் அண்ணி பார்க்கணும் அண்ணி நீங்க இருக்கு என்னோட தங்கையை பார்க்கணும் தங்கச்சி பேரு கூட மண்ணு கிட்ட சொல்லாது உன் தங்கச்சி பேரு கேட்டோடனே மண்ணு இருக்கா படிக்கும் போதே கள்ளக்காதல் 3 மாசம் முழுவதும் இருக்கலாம் பாவம் கேட்கறதுக்கு பொறுக்கிறது யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறீங்க என் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கை ஒரு நாளும் தவறான பாதையில் போகவே மாட்டான் தவறான பாதையில் செல்லவும் மாட்டான் இவன் தங்கை யார் கூட பிறந்த தங்கை இவ்வளவுதானே சத்தியமா உன் மேல ஆணையா கழிச்சு சொல்லுவோம் உண்மையே இவ்வளவு ஆதாரமா பேசுற எதை வச்சு பேசுற நீ அண்ணி நம்முடைய நாட்டுக்கு வரும்போது ஒரு வயதில் ஒரு
பெண்ணை எடுத்து வருகின்றேன். யாரவா? ஆமா அடுத்து யாரை பார்த்து பாக்கணும்னாக்கா. பெண்ணி பெண்ணிக்கு என்ன வார்த்தை மிஸ்டர்? தங்கச்சி தாலி எந்த ஒரு அபகடம் வரக்கூடாது. தாரியாத்தா தாயே ஐயோ பாத்தியா உன் தங்கை தவறு செய்யவில்லை. எனக்கு அவளை பார்த்து ஓடுதா? அதே ஒன்றும் புரியவில்லை. ஏன் ஓடுறா? தெரியவில்லை. தப்பு செய்வது இன்னைக்கு என்ன தப்பு பண்ணுது? ஆமா ஏன் ஓடணும்? நீங்க கேட்குறீங்க அந்த கருவுக்கு யார் காரணம்? அவரே கல்யாணம் முடியும். என்ன சொல்ற? தளபதி ஓ நீ சொல்ல வார்த்தையை பார்த்தால் எனக்கு சந்தேகமா இருக்கின்றது. ஆ. இப்பொழுது என் தங்கை அழைக்கின்றி அந்த கருவுக்கு காரணம் யார் என்று கேட்கின்றே. அவன் ஏழ்மையா இருந்தாலும் சரி ஓய்ந்தாலும் சரி யார் இருந்தாலும் தேடி கண்டுபிடித்து அவனையே மனமுடித்து வைக்கின்றேன். ஆமா நான் போய் பார்த்துக்கலாம். சென்று வாங்க. என்னண்ணா ஏமா நீங்க வந்தியே அண்ணனை பார்த்தியே ஏமா அண்ணனை பார்த்து பயந்து வர்றேன்? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா. சொல்லுமா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைண்ணா. ஏமா பயந்து வந்தேன்? நான் எதுவுமே பயப்படலண்ணா. சரி உன் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. என்னண்ணா? இருந்தாலும் ஒரு சந்தேகம் எனக்கு சந்தேகமா இருக்கின்றது. என்ன சந்தேகம்? ஆமா நான் ஒரு வார்த்தை கேள்விப்பட்டு அது உண்மையா இல்ல தவறா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விருப்பப்படுகின்றேன். அண்ணா என்ன வார்த்தை கேள்விப்பட்டீங்க? தங்கச்சி அண்ணா இந்த அண்ணன்கிட்ட எப்பொழுதுமே நீ பொய்யான வார்த்தை ஒருத்ததே கிடையாது. அண்ணா உண்மைதான் பேசுவேன். எப்பொழுதுமே பொய்யே பேச மாட்டேனா? ஆமாமா. உண்மைதான் பேசுவேன். நான் கேள்விப்பட்ட வார்த்தையை நீ என்னிடம் உண்மை சொல்லுன்னு நான் நினைக்கின்றேன். சொல்லண்ணா. ஆமா தங்கச்சி தனக்கு என்னண்ணா? 3 மாதம் கருவுட்டு இருக்கின்றாயுமே அந்த கருவுக்கு காரணம் அண்ணா போது நிறுத்துன. அண்ணா நீ யாருன்னா சொன்னது? நம்முடைய அனிதா சொன்னாங்க. அண்ணியா? அண்ணா சொன்னாங்க. அண்ணா போது நிறுத்துன. அவன் அண்ணி இல்ல நம்ம நாட்டை கெடுத்து வந்தவனா? பேசி பச்சை